ஃப்ரெண்ட்ஸ், கல்கத்தாவில் இருக்க சயின்ஸ் சென்டர் இஸ் நைஸ் போட்டிருக்காங்க. இதுதான் லவ்வோட அடையாளம்னு சொல்லுவாங்க, தாஜ்மஹால். இதை நான் வந்து நேரில் போய் பார்த்துருக்கேங்க, ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன் தாஜ்மஹால். கொரோனா வைரஸ் வந்து 16 லட்சம் தடவை சின்னதான் மனுஷங்களோட உடம்பை கம்பேர் பண்ணால். இட்ஸ் டைம் டு கெட் அவுட் ஆஃப் கல்கத்தாவிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த பிஸியான சிட்டியிலேருந்து கிளம்ப போகிறோம். விடுதலை கிடச்சிருச்சு. ஐயோ, நைஸ் சூப்பராக இருக்குங்க. வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நல்லா வித்தியாசமாக வச்சுருக்காங்க நிறையா சயின்ஸை பற்றி. ஓய் குட்டி பையா, கேவ் பெயிண்டிங் பாருங்க. கேவ் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து வச்சுருக்காங்க. உண்மையான பாறையா? இந்த படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லைங்க, இந்த மானு இதெல்லாம் நல்லா வரைஞ்சிருப்பாங்களே. சரி சார். 755. இப்போ கிடைக்காது. பாகிஸ்தான், இந்தியா. இப்படி தான் ஃபஸ்ட்டு மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இப்படிலாம் செடியை பிச்சு இப்படிலாம் கல் வச்சு தான் வாழ்ந்துருக்காங்க. புலியோட தோலை தான் வச்சு ட்ரெஸ்ஸாக போட்டிருந்துருக்காங்க. புலி, மான் இந்த மாதிரி. நாம் தான் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லாம் வீணாக போய் நாசமாக போயிட்டோம். இந்த டெக்னாலஜிலாம் வராமலே இருந்திருக்கலாம், ஆதி மனுஷங்களாகவே இருந்திருக்கலாம் போல். சே, இந்துஸ் வேலி ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இதுதான் ஃபஸ்ட்டு சிட்டியாக மாறின பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து அவங்ககிட்ட இல்லாததை கொடுத்து நம்ம வந்து அது ஏதோ சொல்லுவாங்க, பர்ச்சேசிங் சம்திங் ஏதோ வரும், மறந்துடுச்சு. எல்லாம் சோஷியலில் படித்தது. அதாவது நாம் ஒரு பொருளை கொடுத்து அவங்ககிட்ட வந்து ஒரு பொருளை வாங்குற மாதிரி. டெக்னாலஜி இல்லாத காலம் நல்லா இருந்துச்சு வாழ்க்கை. எனக்கு அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு தான் நான் போகணுன்னு ஆசை. மாமா எடுத்தாச்சு. எங்கள் மாமா வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னார், தான் ஃபோட்டோ எடுத்தோம். சோகமாக வருத்தமாக இருந்தாலும் அதை மூஞ்சில் காட்ட முடியாத நிலைமையில் இப்போ வந்து நான் இருக்கேன். அந்த இது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது வந்து சில பல பேருக்கு புரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும். அதுக்கு அவங்க வீடியோ பார்த்தா தானேங்கிறீங்களா? அதுவும் ஒரு விதத்தில் லாஜிக் தான். இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்கு பாருங்கள். எல்லாம் சமைக்கிறாங்க. அந்த இரும்பு வந்து உருவாக்குறாங்க. மண்ணெல்லாம் கொட்டி இரும்பு வந்து உருவாக்குறாங்க. பரவாயில்ல, நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ்லாம் இருக்குது. எப்படி வந்து சலிச்சாங்க, சாப்பாடு எப்படி சலிச்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். சாப்பாடு எப்படி சலிச்சான்னு போட்டிருக்காங்க. இந்த அந்த காலத்து கத்திகள் இதெல்லாம் வந்து பாருங்கள். அந்த சோளக்கருதெல்லாம் வந்து வேவிக்கிறதுக்கு வந்து அடுப்பு எப்படிலாம் வச்சுருக்காங்கன்னு. போதி தர்மர் காலம் வந்துருச்சு. ராஷா பாருங்கள். அடுப்பு எரியிற மாதிரி உள்ளே வந்து லைட் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுதான் மருத்துவ கலை. இதெல்லாம் வந்து மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணது. டாக் ஃபேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட், பட்சர் பேர்டு ஃபேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அவுல் ஃபேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்லாம் வச்சுருக்காங்க தனித்தனியாக. இதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு நம்ம ஊர் கோவில்
பிருஹதீஸ்வரர் டெம்பிள். சார் நான் கூட தஞ்சாவூர் கோயில் நினச்சேன். குதுப் மினார், டோன்ட் டச் த மாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் லவ்வோட அடையாளம்னு சொல்லுவாங்க, தாஜ்மஹால். பா, இதை நான் வந்து நேரில் போய் பார்த்துருக்கேங்க. ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன் தாஜ்மஹால். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நடுவில் ஏதோ வச்சுருக்காங்க, எமர்ஜென்சி எக்ஸிட். ஓ, இது வந்து கல்வெட்டா? பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். கல்வெட்டில் எல்லாம் டப்பா மாடல் தான் வச்சுருக்காங்க. இது ஒன்றும் மியூசியம், சாரி, இது ஒன்றும் மியூசியம் கிடையாது. இது வந்து ஒரு இந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுற இடம். அதுவும் மியூசியம் தானோ? அதுவும் மியூசியம் தான் சொல்லுவாங்க. இது என்னது ஏதோ வச்சுருக்காங்க நடுவில், என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, இது பேர் என்ன சொல்லுவாங்க, வீணையா? இந்தியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் இந்தியாவோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்கே நம்ம ஊர் தப்பாட்டம், ஒயிலாட்டம் அதெல்லாம் காணும். ஃப்ரெண்ட்ஸ், சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால் இருக்குது. அதை தாண்டி வந்தாச்சு. இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க பயங்கரமாக வித்தியாசமாக. பயங்கர பெருசு. இங்கெல்லாம் வந்தால் ஒரு நாளே ஓடிடும் போலங்க. பயங்கர பெருசு அந்தளவுக்கு. நம்ம வந்து 2-3 பில்டிங் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இருக்க அந்த பில்டிங் பார்த்தாச்சு, இந்த பில்டிங் பார்த்தாச்சு, இந்த பில்டிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது அதோட பெரிய பில்டிங்காக இருக்குது, அதை போய் பார்க்க போகிறோம். சுற்றி பயங்கரமாக கட்டி வச்சுருக்காங்க. கல்கத்தா நைஸ், சிட்டி ஆஃப் ஜாயா கல்கத்தானா அப்படின்னு போட்டிருக்கு. என்ன ஜாய் இருக்கோ தெரில. எவனா பார்த்தாலும் பார்க்க போட்டு போயிட்டு இருக்கிறான். அந்த ஒரு மாதிரி படித்தவங்க, அந்த கொஞ்சம் நாகரிகமாக இருக்க ஆளுங்களை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. ஒரு 2-3 பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரேராக இருக்குது. பசங்க பொண்ணுங்க எல்லோரும் சரி. நீ பார்த்தா படித்தவங்க மாதிரியே இருக்க மாட்டேங்கிறாங்க. எவனும் முட்டாளும். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அதான் உண்மை. நம்ம ஊரே பரவாயில்லைங்க கம்பேர் பண்ணால். இந்த பில்டிங்ஸ்லேருந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. சில என்ன சொல்கிறது, மெஜாரிட்டியான பிளேஸில் வந்து பில்டிங்லாம் கன்றாவியாக மரண கொடூரமாக இருக்கும். இந்த பாருங்க, இங்கே வந்து ரோப் கார் போகுது. ரோப் கார் அவங்களுக்கு தெரியுதா? குட்டி குட்டியாக 3 போகுது. மற்ற இடத்துலாம் கொடூரமாக இருக்குங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே தான், நீங்கள் வந்து சும்மா டூரிஸ்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறீங்கன்னா வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயங்கர புது அனுபவமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்துருக்க மாட்டோம் தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து ஒரு புது விதமான அனுபவம். இது வந்து சயின்ஸ் ஜிம். இது என்ன, அது இதுக்குள்ளே போகலாமா இல்லை போகக்கூடாதா? இதை போய் பார்த்துட்டு வரலாம். யாரையுமே காணோம். இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் போல். ஆனால் குழுக்குழுன்னு இருக்குது ஏசி. அதை பார்த்துட்டு தான் வருவான். இந்த பில்டிங்கை பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா இந்த அப்பார்ட்மெண்ட். போகலாம். டைனோசர் ரைடு விசிட் லெஃப்ட். உள்ளே ஏசியாக தான் இருக்குது. சும்மாவாக போய் உட்காந்துருக்கோம். ஆமாம், அடேங்கப்பா, இதுன்னு எவ்வளோ பெருசாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு அருமையான ஏரியாங்க இந்த சயின்ஸ் சென்டர். நீங்கள் வந்தீங்கன்னா சயின்ஸ் சிட்டிக்கு வந்து பாருங்கள். கல்கத்தா வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய பார்க்கலாம். டைம் இல்லை எங்களுக்கு. அப்படியே மெதுவாக பார்த்துட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரெயின் வேறு 8 மணிக்கு. ஸோ அப்படியே போக வேண்டியது தான். மற்றபடி நீங்கள் வந்து தூரமாக இருந்து வந்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. கல்கத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
என்னென்ன மக்கள் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன எதோ போட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ் வந்து 16 லட்சம் தடவை சின்னதான் மனுஷங்களோட உடம்பை கம்பேர் பண்ணால். 16 லட்சம் சதவீதம் அளவுக்கு சின்னதான் கொரோனா வைரஸ் மனுஷங்களோட உடம்பை விட. அந்த நோட சைஸு அளவு அங்கே இருப்பாருங்க ஒரு சைஸு. இதான் ஒயிட் பிளட்டு. இட்ஸ் டைம் டு கெட் அவுட் ஆஃப் கல்கத்தாலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் தங்கி இந்த சத்திரத்துலேருந்து இப்போ தான் வெளியே போயிட்டுருக்கோம். இந்த சத்திரத்தோட கொடுமை நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்குங்க. ஹோட்டல் வேறு எடுத்து எனக்கு அனுப்புவோம். வாங்க வெளியே போய் எடுத்துக்கலாம். வெளியே போய் எடுத்துறேன். ஐயோ இதே கொடுமையாக இருக்குது. வேறு தான் நல்லதாக பார்த்துக்கல இதுக்கு மேலாம். நம்ம எல்லாம் ஆன்லைனில் பார்த்தாலே எல்லாம் நல்லதாக கிடைக்கும். இவங்க பேச்சு கேட்கறத விட இப்போ நம்ம கார் பார்த்த மாதிரி இப்போ நம்ம காலையில் அவ்வளோ இதாக போனோம் 600 ரூபாய்க்கு பாருங்க. வரப்போ 400 ரூபாய்க்கு ஏசியிலே வந்துட்டான். போயிட்டு வாங்க பாட்டை போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. குட் பாய்ஸ், குட் மென்ஸ், குட் அங்கிள்ஸ். இப்போ இப்படியில் போனோம் பஸ்ஸா? இந்த பிஸியான சிட்டியிலேருந்து கிளம்ப போகிறோம். விடுதலை கிடச்சிருச்சு. ஐயோ இந்த ட்ராலி தள்ளிட்டு போக ஒரு மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் பான் பராக் போட்டு சுற்றி வச்சுருக்கானுங்க. வழி விடுங்க பாய்ஸ், வழி விடுங்கோ. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குங்க. ஃபுல்லாக சரியான க்ளீனாக இருக்குது. ஆனால் பான் பராக்காக இருக்குது எல்லா இடத்துலையும். இங்கே வந்து ஒரே ஸ்டாப்பிங் தான். இங்கே பாருங்கள் அந்த ட்ரெயின் போகிற தண்டவாளம் இருக்குது. திரும்ப தங்கியிருந்த ஹோட்டலுக்கே போயிட்டுருக்கோம் தண்ணி பிடிக்கிறதுக்கு. கொடுமை மேலே கொடுமை பண்ணுறாங்க என்னை வச்சுக்கிட்டு. ஐயா இங்கே அவங்க மாமா இருக்கிறாரு.